ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கருமலை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் நடந்த யூபிஎஸ்சி கொஷினில் கேட்ட ஒரு வினாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதா, அதாவது மக்களவை காலாவதியானா, மக்களவை கலைக்கப்பட்டா அந்த நேரத்தில் மக்களவையில் நிறைவேற்றம் பண்ண மசோதா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, மசோதாக்கள் காலாவதியால், அதாவது ஒரு மசோதா மக்களவையில் நிறைவேறிடுச்சு, ஓகேவா? நிறைவேறிய பின் மக்களவை கலைக்கப்பட்டாலோ காலாவதி ஆனாலோ அந்த மசோதாவும் காலாவதி ஆகும், ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மக்களவையில் நிலுவையில் இருக்குது, அந்த நேரத்தில் மக்களவை கலைக்கப்பட்டால் அந்த நிலுவையில் உள்ள மசோதாவும் காலாவதி ஆகும், ஓகேவா? மூணாவது, மக்களவையில் தேர்ச்சி செய்யப்படாத, அதாவது மக்களவைக்கு வராத மாநிலங்கள் அவையில் நிலுவையில் இருக்கிற மசோதாக்கள் காலாவதி ஆகிறது. மசோதாக்கள் மாநிலங்களவையிலே நிலுவையில் இருக்குது, அந்த நேரத்தில் மக்களவை கலைக்கப்பட்டாலோ காலாவதி ஆனாலும் அந்த மசோதா காலாவதி ஆகாது, ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இரு அவைகளிலும், இப்போ மக்களவையிலும் மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் மக்களவை கலைக்கப்பட்டாலோ காலாவதி ஆனாலோ அந்த மசோதா காலாவதி ஆகாது, ஓகேவா? இன்றைக்கி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாய்.